லைவ்ல இப்போ மார்னிங் ஃபேட்மேன் ரவீந்தர் சாரும் முத்துக்குமரனும் தீபக் அண்ணாவும் 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சத்தியமாக அவர் பேசுறதுலேருந்து ஹிண்ட் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ரொம்ப நேரம் பேசுகிறாரு. அவர் என்ன பேசுகிறாருங்கிறது கொஞ்சம் புரியவே டைம் ஆகுது. இருந்தாலும் எனக்கு புரிஞ்ச ஒரு 4 விஷயத்த சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, அர்ணவ் பேசுகிறது ரொம்ப தப்பு அப்படின்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இனி அர்ணவை யாராலும் காப்பாற்ற முடியாது, ஜால்ரா களவாணி இப்படிலாம் சொல்கிறான், ரொம்ப தப்பு. நானும் எவ்வளோ சொல்லிட்டேன், கேட்டால் அவன் அப்படி நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம். இந்த மாதிரி கேமரா முன்னாடி வேறு நின்று நீ மன்னிப்பு கேட்டுடா, சரி தெரியாமல் பண்ணிட்டேன்னா சொல்லிடுடா அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் அவன் கேட்குற பாடில்லை அப்படின்னு சொல்கிறாரு. முத்துக்குமரனும் ஆமாம் அர்ணவ் பண்ணது பெரிய தப்பு அப்படிங்கிறத முத்துக்குமரனும் அக்ரி பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து தீபக் அண்ணா வந்துட்டு இந்த படையப்பா வயசில் ஐயோ கண்ணா இனி ஒன்று அந்த ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துக்குமரன் சொல்கிறாரு, சாட்டர்டே அர்ணவை கொல்ல போகிறாரு விஜய் சார் அப்படின்னு செய்தோன்னு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அர்ணவ் பண்ண தப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் ஏதோ ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆகிட்டாரா என்ன தெரில, எதுக்குமே அவர் ரெடியாக இல்லை, அப்படி பேசிகிட்டே இருக்காரு, தப்பாகவே பேசிகிட்டே இருக்காரு அர்ணவ். அதுக்கப்புறமா என்னென்னா, அருணோட கேம் பிளே பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அருண் வந்து அந்த மாஸ்டர்ஸ் ஸ்லேவ்ஸ் இல்லைங்க, மேனேஜர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் டாஸ்கில் ஒன்று தூக்கி சாப்பிட்டா முத்து. நல்லா விளையாண்டுட்டு இருந்தான், ஒரு பொட்டென்ஷியல் பிளேயர் அவன். ஆனால் ஒரு தடவை விஜய் சேதுபதி சார் சொல்லுவார் இந்த மாதிரி, அப்போ கப்பை தூக்கி குமரன்ட்ட கொடுத்துட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்பாரு. அதை அவன் தப்பாக புரிஞ்சுட்டான். நீ மட்டும்தான் அவனோட ஒன்லி ரைவல்னு நினச்சிட்டான். ஸோ அதை உன்கிட்ட மட்டுமே எல்லாத்தையுமே காட்ட ஆரம்பிச்சிட்டான். மற்றவங்க எல்லாரையும் டோட்டலாக விட்டுட்டான் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. ஸோ அருணை பற்றி அதை ஒர்க்கர்ஸ் டாஸ்கில் பயங்கரமாக விளையாண்டான் அப்படின்னு சொல்லும்போது அதை முத்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, ஜாக்லினும் சௌந்தர்யா ஒரு ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தாங்க, அதை நேரடியாக மூஞ்சிக்கு நேராக போட்டு உடச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே தீபக் அண்ணா சொல்கிறாரு, ஆமாம் அவங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, யாருமே இந்த வீட்டில் அப்படி இல்லை. நேற்று கூட பார்த்தீங்கன்னா பாத்ரூம்குள்ளே இருந்துட்டு ஜாக்லின் வெளியே வராங்க. சரி நானும் அப்போ வந்துட்டாங்க, பாத்ரூம் ஃப்ரீயாக இருக்குன்னு உள்ளுக்கு போனால் உள்ளே வந்து சௌந்தர்யா உட்காந்துருக்கு. நான் ஷாக் ஆகிட்டேன். அப்போ மைக் இல்லாமல் பேசியிருக்காங்க போல இருக்குது. ஸோ 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரில, அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசுகிறாங்க. அப்போ தீபக் என்ன சொல்கிறார், நீங்கள் தான் நல்லா மூஞ்சிக்கு நேராக போட்டு உடச்சிட்டிங்களே 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அண்ணா சொல்கிறாரு. ஸோ அவர் அப்படி சொல்லியிருப்பார் போல இருக்கு. நான் அந்த கான்வர்சேஷன் பார்க்கல. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் கிட்ட அவர் ஃபேட்மேன் ரவீந்தர் சார் சொல்கிறாரு, இங்கே நான் மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தா நிறைய பேர் வெளியே சொல்லியிருக்காங்க போல இருக்கு. நீ இந்த கில்லர் காயின் டாஸ்கில் நீங்கள் எல்லாம் வந்து சரியாக விளையாடலை. மற்ற சீசன்லாம் என்னென்னா ஓடி பிடிச்சி போய் அடிப்பாங்க, ட்ரம் டாஸ்க் விளையாண்ட மாதிரி விளையாடுவாங்க. ஆனால் நீங்கள்லாம் ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக விளையாண்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்துக்குமரன் அதுக்கு சொல்கிறாரு, இல்லை நாங்கள் உள்ளுக்குள்ளே நல்லா ப்ராப்பராக தான் ஹேண்டில் பண்ணோம், ஆனால் வந்து அது வெளியே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே இவர் சொல்கிறார், இந்த யூடியூப்லலாம் சொல்கிறத பார்த்துட்டு சொல்கிறாரு, மற்ற சீசன்லலாம் ஃபுல்லாகவே ஓடுவாங்க, வீடு ஃபுல்லாக ஓடுவாங்கன்னு. உடனே தீபக் அண்ணா சொல்கிறார், இல்லை இந்த சீசனில் அப்படி நாங்கள் வீடு ஃபுல்லாக ஓட முடியாது, ஏன்னா வீட்டுக்குள்ளே எங்களுக்கு ஒரு பவுண்டரி லைன் போட்டிருக்காங்க, ஸோ அதை தாண்டி நாங்கள் ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அண்ணா சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் ஆனந்தி அவங்கெல்லாம் வந்துட்டு வெளியில் கொடுத்த இன்டர்வியூவில் எல்லாமே ஏதோ பேசியிருக்காங்க. பட் இங்கே வீட்டுக்குள்ளே வந்து எல்லோரும் விளையாடுறது எப்படி இருக்குன்னா, எல்லாருமே இங்கே ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வெளியில் நம்ம பேரை கிளியர் பண்ணிக்கலான்னு வந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் வைக்கிறாரு. இங்கே ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி வெளியில் நம்ம வேறு வேலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அதாவது இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, முத்துக்கு ஜால்ரா அடித்து வெளியில் நல்ல பேர் வாங்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு ரவீந்தர் சார் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு இவர் யாரை சொல்லியிருக்காருன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் அவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.